32 மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்கள் ஒரு ரூலிங்கை கொடுத்திருக்கிறீங்க. சுருக்கமாக கேள்வி கேட்டால் சுருக்கமாக அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்து அங்கே வகுப்பறையை மிக டிசிப்ளினாக நடத்த வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டவர்கள். அதனால் உங்களுடைய அந்த கருத்திற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட திருக்குறளை போல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நாலடியாரை போல பதில் இருந்தால் திருப்தியாக இருக்கும் என்று அவர்களெல்லாம் கருதுகிற காரணத்தினால் தான் அமைச்சர் பெருமக்கள் ஒரு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களை இணைக்கும் போலூர், ஜமுனாமுத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி சாலையாகும். இதனுடைய நீளம் 82 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலையை 57 கிலோமீட்டர் நீளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. மீதமுள்ள 27 கிலோமீட்டர் திருப்பத்தூர் தொகுதி மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி தொகுதியை சார்ந்தது. இதில் 21 கிலோமீட்டர் இருவழிச்சாலையாக அகலப்படுத்தி சாலைகள் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 6 கிலோமீட்டர் சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு நாங்கள் NOC கேட்டிருக்கிறோம். அந்த மதிப்பில்லா சான்று வந்த உடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த 6 கிலோமீட்டர் சாலையும் அது நிறைவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வகுமார் செந்தில்குமார். கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிக முதலீடுகள் மூலம் நிலங்கள் வாங்கப்படுவதாலும் சிப்காட் மற்றும் தொழிற்சாலைகள் மட்டுமே ஒரு பகுதியை வளமாக்கவும் அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியாது என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஆலங்காய் முதல் காவலூர் வரை சாலையை இருவழி சாலையாக மாற்றினால் அரசுக்கும் இவ்வூராட்சிக்கும் சுற்றுலா பயணிகள் மூலம் ரெசார்ட், ஹோட்டல்ஸ் மற்றும் பத்திரப்பதிவுகள் மூலம் அரசுக்கு வருவாயும், அதேபோல் அமைச்சரவர்கள் சொன்னதை போல் போலூர், ஜமுனாமுத்தூர் வழியாக திருவண்ணாமலை, திண்டிவனம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல நேரத்தையும் செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தோடும் முக்கியமாக மாணவ செல்வங்களின் அறிவியல் ஆற்றலை மேம்படுத்த உதவும் என்ற சிந்தனையோடு இச்சாலையை ஆக்சுவலாக கடந்த ஆண்டு எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த 3.25 மீட்டர் ரோடு 5.5 மீட்டர் சிமெண்ட் சாலை மட்டும் அகலப்படுத்தி கொடுத்தோம். கிட்டத்தட்ட அப்போ இருந்து வனத்துறை மூலம் NOC வாங்குறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த கோரிக்கையை வச்சுட்டுருவோம். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அதில் அந்த சாலையை கடக்க முடியாமல் பஸ் ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அன்றைய காலத்தில் இழந்தோம். பூங்குளம் ஊராட்சியில் புதூர் கூட்ரோடு முதல் பூங்குளம் வரை 3.75 மீட்டர் வித்தில் இருக்கிற ரோடை அகலப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த 3 வருஷத்துல. இப்பதான் இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் வாங்கி. ஒரு நிமிஷம் தான் ஐயா பேசிருக்கேன். இன்னொரு கேள்வி இருக்கு. அதை மட்டும் சொல்லுங்க. 10 கேள்வி கேட்கறீங்க, 10க்கும் அமைச்சர்கிட்ட பதில் இருக்கா? ஒன்னு வாங்கிட்டு பிறகு அடுத்தது பதிலே கொடுத்துட்டாரு ஐயா. அதை நான் விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். ரெண்டாவது அந்த கேள்வி இதில் சேர்த்து கேட்டுறேன். அந்த ஒரு பூங்குளம் ஊராட்சி சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட 2 மாட்டி கேட்டுட்டேன். நகராட்சியில் வாணியம்பாடி நகராட்சி மைய பகுதியில் உள்ள செட்டியப்பனூர் கூட்ரோடு முதல் வளையாம்பட்டு வரைக்கும். ஏன்னா வளையாம்பட்டுலேருந்து கிருஷ்ணபுரம் ஊராட்சியில் நம்ம நகாய் ரோட்டில் இருக்க சாலையை அகலப்படுத்தி கொடுத்துருக்கோம். அங்கே தேவையே இல்லை. ஆனால் நகர மைய பகுதியில் கொடுத்தா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் பதில் வரட்டு. இன்னொரு கேள்வி கேட்டாரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதை போல வாணியம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர். அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர் போன ஊர். நிரம்ப தொழிலாளர்கள் பணியிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரணம், எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது. ஆனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான், அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இது வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்கத்தில் தடை இருக்கிறது. ஆனால் அங்கே அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறேன். எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்தா துறைக்கு அனுப்பி அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேள்வியை சின்னதாக கேட்டுறேன் தலைவரே. அமைச்சர் அவர்களே அதுக்கு விலாவரியாக பதில் வேணும்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்க கோரிக்கை. எங்களோட வாணியம்பாடி தொகுதி மக்களின் அடுத்த துணை கேள்விதான். எனது துணை கேள்வி என்னவென்று அமைச்சர் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் பதிவு தெரியும். ஏன்னா 4 வாட்டி நான் கேட்டிருக்கேன். இதுக்காக கேள்விக்கு வாங்க.
நியூட்டன் LC-81 ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்துக்களையும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் இணைக்கும் பாலம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கோரிக்கை. இதுக்காக 2024 பேசும்போது 36 கோடி இடம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்ட. ரயில்வே துறையிடம் நிர்வாகத்திடம் கேட்கும் போது கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த இடத்தை கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்கிறதுன்றதுனாலையும் கிட்டத்தட்ட 2 வருஷமா RUB-லேருந்து சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்பட்டு ஒப்புதல் நீங்கள் கொடுத்தும் நம்ம தமிழக அரசாங்கம் இடம் கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்குதுன்னு ரயில்வே துறை நிர்வாகம் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த பணி எப்போ வருமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான இதனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டம், ரயில் நீங்க அதை விடுங்க. அது திரும்ப ரயில்வே பாலத்தோட அதையும் கேட்டுறேன். அதோட ஜங்ஷன் அடுத்ததுல தான் அந்த கேள்வி நீங்க முழுசா கேட்க விடல. அந்த பகுதி அந்த ரயில்வே கேட்ல வர்றதுதான் அந்த சர்வீஸ் ரோடும் கூட. இதை கொடுத்தோம்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கு நெரிசலை குறைஞ்சு பஸ் பள்ளி மாணவர்களும் RDO ஆபீஸ், நகராட்சி அலுவலகத்துக்கு, DSP ஆபீஸ், எல்லா ரயில்வே பாலமும் அதற்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சாலையும் சரி செய்யப்படும். நகராட்சி ஒரே இடத்துல இருக்குங்கய்யா. இது கிட்டத்தட்ட இத்தனை வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கான விரிவான ஏன்னா இந்த 3 வருஷம் ஏன் தள்ளி போச்சு? அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்ல வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த ரயில்வே பாலம் என்பது முக்கியமானது தான். ஏன்னா இஸ்லாமிய கல்லூரியை கேத்தம்பேட்டி சாலை இணைப்பதற்காக கடவுன் 81க்கு பதிலாக மேல்மாலம் கட்டுகிற ஒரு முக்கியமானதான். அது இஸ்லாமிய கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி வடார்காடு மாவட்டத்திலேயே. ஏன் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அங்கே தான் பேராசிரியராக இருந்து பணியாற்றினார். அப்படி ஒரு முக்கியமான கல்லூரி தான் அங்கே கல்லூரி மாணவர்கள் போவது என்பது நிரம்பி இருக்கிறது என்பதை நானும் அறிவேன். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் ரயில்வேல மேம்பாலம் அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் கீழே இருக்கிற அண்டர் பாஸுக்கு தான் அவங்க ஒத்துக்கினாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரயில்வே கடவு பாலம் கட்டுவதற்காக மேற்கொண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறு என்ற அடிப்படையில் அண்டர் பாஸ் எடுக்க என்று சுரங்கப்பாதை அமைக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு அதற்காக 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடக்குமா நடக்காதன்னார், கட்டாயம் நடக்கும். நிலம் முடிஞ்ச உடனேயே அந்த அண்டர் பாஸ் அதாவது சுரங்கப்பாதை கட்டாயம் அமைக்கப்படும்.